ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப். இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் நம்மளுக்கு இப்போது குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்டாக எல்லா குழந்தைகளுக்குமே சளி இரும்பல் அந்த தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம நார்மலாக வைக்கிறதோட இந்த மாதிரி ஒரு கொள்ளு ரசம் வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சளி இரும்பல் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 2 இன்ச் புளியை நல்லா கழுவிட்டு சேர்த்துடலாம். கூட 1 கப் அளவு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ ஒரு ட்ரை பவுடர் செய்கிறதுக்கு நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் அளவு முழு தனியா, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொள்ளு, ஒரு 6 வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம வறுக்காமல் அப்படியே பச்சையாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைக்கணும். கூடவே ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக வர அளவு இதை அரைச்சிக்கோங்க. அது நல்ல பொடியாக அரைச்சதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது கூட 3 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட தக்காளியும் புளியும் நல்லா வெந்திருந்தது அந்த சுடுதண்ணிலேயே. அதை நல்லா கரைச்சிட்டு அதனோட கசடெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கடுகு, ஒரு 5 வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை இந்த மாதிரி வணக்கிறப்போ நல்ல ஒரு மணம் வரும். 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வணக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச கலவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரசம் நல்லா கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா பொங்கி வரும்போது அந்த நுரை கட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி நுரை கட்டி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் நல்லா சூடான வெள்ளை சாதத்துக்கு கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சளி இரும்பலுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாகவும் இந்த ரசம் நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு புது வீடியோவோட பார்க்கலாம். பாய்.